வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பீக்கங்காய் கடையல். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ரைஸுக்கு செய்கிறேன். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி, கட்டிக்காயம், விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வெந்துருது. பருப்பு நல்லா வெந்துருது. இப்போ இதோடு நம்ம வந்து நறுக்கி வச்ச 1/4 கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன். பீக்கங்காய், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, தேங்காய் பூ, உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு பார்ப்போம். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துருக்கிறதுனால காரப்பொடியை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு புளியும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்த உடனே மத்தில் கடைய வேண்டிதான். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நெய்யில் வந்து ஜீரகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சூடான சுவையான பீக்கங்காய் கடைசல் ரெடி. நன்றி.